शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयम् नमामि भगवत्पादम् शङ्करं लोकशङ्करम् शङ्करं शङ्कराचार्यम् श्रीरामरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौरवं महान्तं गोविन्दयोगीन्द्रभक्ताशिष्यम् श्रीशङ्कराचार्यं दास्य पद्मपादं च अष्टामलकं च शिष्यम् हम तौरकं भक्त्यकारमन्यामस्मद्गुरुं संस्कृतमार्गोऽस्मि सदाशिवसमानं तां भगवत्पादमतीमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओं भद्रं कर्णे विशृण्वाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः सत्तनूभिः दशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ओम शांति शांति शांतिः। हरिः ओम। श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। कृष्ण यजुर्वेदीयम् तैत्तिरीय आरण्यकम् அதுல தத்ர பிரதம பிரஷ்னः அருண பிரஷ்னம் அப்படின்னு பேரு. அருண பிரஷ்னத்துக்கு தைத்திரிய ஆரண்யகத்துல படிக்கப்பட்டதாவது அருண பிரஷ்னம். அந்த அருண பிரஷ்னமானது சூரிய நமஸ்காரம் அப்படின்ற பேர்ல பிரசித்தியாக இருக்கிறது. இந்த அருண பிரஷ்னத்தினுடைய பிரயோக சாஸ்திரம் படி அது ஒரு ஸ்ரௌத கர்மா. ஸ்ரௌத கர்மா அப்படின்னு சொன்னாக்க 3 அக்னியை வைத்துக் கொண்டு பண்ண வேண்டிய கர்மா ஸ்ரௌத கர்மா அப்படின்னு சொன்னாக்க ஒரு கார்கபத்தியம், தட்சிணாக்னி, ஆகவனீயம் அப்படின்னு 3 அக்னி இருக்கும். அந்த 3 அக்னியை வைத்துக் கொண்டு செய்யக்கூடியதான யாகங்கள், இஷ்டிகள், சயனங்கள் அப்படின்னா பேரு ஒவ்வொன்னு எல்லாமே ஸ்ரௌத கர்மா, வேதத்துல விதிக்கப்பட்டதான கர்மாக்கள். அதுல ஆருணகேசுக சயனம் இது ஒரு சயனம். அந்த சயனத்துல உபயோகப்படக்கூடியதாக இருக்கக்கூடிய மந்திரங்கள் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த சூரியனை நோக்கி நாம நமஸ்காரம் பண்ணுவதற்காக பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியதும் இந்த அருண பிரஷ்னம் அப்படிங்கிறது. சாதாரணமா பெரும்பாலும் இது பாத்தீங்கன்னா அது பண்றவா ரொம்ப யாரோ 2 பேர் வருஷத்துல ஒருத்தர் பண்ணாங்கன்னாக்கா 2 பேர் பண்ணா ஜாஸ்தி தெரிஞ்சுட்டாங்க. ஆனா எல்லா வைதிகளும், எல்லா கிரகஸ்தர்களும், எல்லா இத்தனாலும் எல்லாரும் விரும்பி பண்ணக்கூடியது இந்த சூரிய நமஸ்காரம். 132 நமஸ்காரம் வரக்கூடியது சூரிய நமஸ்காரம். ஆனா அது வழக்கத்துல என்னாச்சு, அது எல்லாரும் முடியலன்றத 32 அணுவாகம் இருக்கு. ஒரு அணுவாகத்துக்கும் ஒரு நமஸ்காரம் 32 அணுவாகத்துடன் கூடினதாக இருக்கக்கூடியது இந்த அருண பிரஷ்னம். இதெல்லாம் பார்த்தோம். இந்த முதல் 2 அணுவாகங்கள் பார்த்துட்டோம். இப்போ ருதுக்களை சொல்லக்கூடியதாக வந்திருக்கு இந்த 3வது அணுவாகம். அது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு முதல்ல மந்திரத்தை பார்க்கலாம். சாகம் ஜானாகும் சப்தமாஹுரே கஜம் ஷடுத்யுமார்ஷயோ தேவஜா இதி தேஷாமிஷ்டானி விஹிதானி காமஷः சாத்ரேரே ஜந்தே விக்ருதானி ரூபஷः கோனுமர்யா அமிதிதः சகா சகாயமப்ரவி ஜஹாகோ அஸ்மதீஷதே அப்படின்னு ஸ்லோகம். கவிதகும் சகாயம் நஸ்ய பிபாகோ அஸ்தி யதி கிருஷ்ணோத்யலக கிருஷ்ணோதி நஹி பிரவேதம் சுகிருதஸ்ய பந்தாமிதி அப்படின்னு 3வது அணுவாக்கம் ஆரம்பிக்கிறது. சாகம் ஜானாகும் சப்தமாஹுரே கஜம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. சாகம் ஜானாம் இது ஏகாதச புரஸ்தார் அப்படின்னு சொல்லி உபததாதி அப்படின்னு யாகத்துல இத 11க்கு முன்னாடி செய்ய வேண்டியது அப்படின்னு பிரயோகம். அது நமக்கு தேவையில்லை. அது நமக்கு
பாகம் ஜானாகம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? பாகம் ஜானாம் அப்படின்னா சக உற்பன்னானாம், சக உற்பன்னானம். சாகம் அப்படின்னா கூட அப்படின்னா மம சாகம் என்னுடைய ஃப்ரெண்டு வந்தார் இல்லையா அப்படின்னாக்கா சாகம்னா கூட வருது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன அர்த்தம்? கூட உண்டானது அப்படின்னு. சாகம் கூட உண்டானது. சாகம் ஜானாகம், சாகம் அந்த ஜ பிறந்தது அப்படின்னு இருக்கிறதுனால சக உற்பன்னானாம். அது யாரு? ஆதித்ய ரஷ்மி நாம் மத்தியே. ஆதித்ய ரஷ்மிகள், ஆதித்யன் வந்தது, அதனுடைய ரஷ்மிகள் எல்லாம் வந்தது. அது எப்படி இருக்கு அப்படின்னு சாகம் ஜானாகம் சப்தமாகுரே கஜம், சப்தம் அப்படின்னு இருக்கு. 7 அப்படின்னு. அது என்ன 7 அப்படின்னு? ஷடத்யுமா அபிஷயோ தேவஜா இதி சக உற்பன்னானாம் ரஷ்மீனாம் சப்ததம் ஆகுஹு. யாரு? ஷடத்யுமா ரிஷயோ தேவஜா இது. ரிஷயா ஆகு ரிஷிகள்லாம் சொன்னார 7வது பாது அப்படின்னாரு. அது என்ன? சூரியோ மரீச்சி மாதத்தே அப்படின்னு நம்ம மந்திரத்தில் படிச்சோம் இல்லையா? சூரியோ மரீச்சி மாதத்தே என்ன 7வதாக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப 6 என்ன கேள்வி. இவர் 7வதாக இருக்கார். மரீச்சிகள்லாம் உண்டாருது, அதுல இவர் 7வது. மரீச்சிகள் இதுவரோட சேர்ந்து அப்ப 6 உண்டாருது அப்படின்னு. இதை எப்படி அவர் சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஒரு உரி தொங்க விட்டுருக்கார். இதுல இருந்து ஒரு கயர்ல உரி தொங்குறது. அந்த உரியில ஒரு 4-5 கயரை போட்டு அத தொங்க விட்டுருக்கான் இல்லையா? அந்த மாதிரி மெயின் உரியில இருக்கக்கூடிய மெயின் கயரா இருக்கக்கூடியது அந்த ஆதித்யன். அந்த சப் கயர் இல்லையா, ஒரு 6 கயர் இருக்காது கூட, அதெல்லாமும் சூரியன்ல இருந்து தோன்றினதுதான். அதெல்லாம் இது பிரதானமாக இருக்கு, அது அப்பிரமாதமாக இருக்கு. அது எப்படி இருக்கு? ஷடுத்யமா அப்படின்னு. உத்தியமம் அப்படின்னாக்கா பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு. யாரு? ரிஷி. அவர் ரிஷிகள் எல்லாம் தேவஜா ஆதித்யம் தேவம் தேவாது உற்பன்னா இதரே ஷட்ரஷ்மயா அப்படின்னு இருக்கிறார். ஆதித்யன் என்ற தேவர்களில் இருந்தான் உண்டானவர்கள் இந்த 6. யார் அந்த 6 அப்படின்னா பல வர்ணங்களாக உண்டாஇருக்கக்கூடியது இந்த 6. அது என்ன? வயலட்டாகவும், இண்டிகோவாகவும், ப்ளூவாகவும், கிரீனாகவும், எல்லோவாகவும், ஆரஞ்சாகவும், ரெட்டாகவும் காட்டுகிறது. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? இந்த கலர்லாம் சூரியன் கிட்ட உண்டாது. ஞாபகம் வச்சுங்க. வித்யார் அப்படின்னு இந்த கலர்லாம் எங்க இருந்து உண்டாச்சு? வித்யார் அப்படின்னு. இந்த கலர்லாம் வயலட்டாகவும், இண்டிகோவாகவும், ப்ளூவாகவும், கிரீனாகவும், ஊதாவாகவும், கத்திரிப்பூ கலராகவும், நீளமாகவும், பச்சையாகவும், மஞ்சளாகவும், ஆரஞ்சு கலர்லயும் சிவப்பாகவும் உண்டாகிறது அப்படின்னு. இது எப்படி உண்டாகுது அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் இந்த கலர்ல இருந்து என்னாச்சு? 6 விதமான ருதுக்கள் உண்டாச்சு. 6 விதமான ருதுக்கள் எப்படி உண்டாச்சு அப்படின்னாக்க, இப்போ இவர் வசந்த ருதுவை பத்தி ஆரம்பிக்கிறார். இந்த வசந்த ருதுவானது பத்தி அதை பத்தியதான ஒரு விஷயம் இங்க ஆரம்பிச்சிருக்கார். இந்த வசந்த ருதுவானதுக்கு என்ன பேரு நமக்கு அப்படின்னா வசந்த காலம் அப்படின்னு சொல்றோம். இதை இங்கிலீஷ்ல சொல்றதா ஸ்பிரிங் அப்படின்னு சொல்றோம். வசந்த காலம்னா ஸ்பிரிங் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வசந்த ருது போன உடனே இல்லையா நமக்கு என்ன ஆகுது? கிரீஷ்ம ருதுவானது ஏற்படுகிறது. கிரீஷ்ம ருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கோடை காலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம தமிழ்ல சொல்லும் பொழுது அதை என்ன சொல்றோம்? இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்றோம். கிரீஷ்ம ஸ்பிரிங் சம்மர் அப்படின்னு சொல்றோம். இந்த சம்மர் இலையுதிர் காலம். நீங்க பாத்தீங்கன்னா ரோட்ல இருக்கக்கூடிய மரங்கள்லாம் பார்த்தா ரோடெல்லாம் ஒரே குப்பையா இருக்கும். இந்த சீசன்ல எல்லாம் இலை உதிர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அடுத்தது வருஷ ருது, வசந்த ருது, கிரீஷ்ம ருது. அதுக்கு அடுத்து வருவது வருஷ ருது அப்படின்னா பருவமழைகளை சொல்லக்கூடிய மான்சூன். அதற்கு பிறகு
சரத் ருத்து, ஆவணி புரட்டாசி மாசம் வந்துருச்சுன்னா சரத் ருத்து அப்படின்னு பேரு, ஆட்டம் அப்படின்னு பேரு. எல்லாம் அழகா பூக்க ஆரம்பிக்கக்கூடியதான் ஒரு நவராத்திரி எல்லாம் வரக்கூடிய அந்த சீசன். அதற்கு பிறகு ஹேமந்த ருதம், அது முன்பனி காலம், குளிர்காலம், வின்டர், ப்ரீ வின்டர், முன்பனி காலம், குளிர்காலம். அதற்கு பிறகு சிசிர ருது, வின்டர் எனக்கூடியது வருகிறது. இப்படிதான் சித்திர வைகாசி, ஆனி ஆடி, ஆவணி புரட்டாசி, ஐப்பசி கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, இப்படி சித்திர வைகாசி வசந்த ருது, ஆனி ஆவடி ஆவணி கிரீஷ்ம ருது, ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி வருஷ ருது, அப்புறம் ஐப்பசி கார்த்திகை சரத் ருது, ஐப்பசி கார்த்திகை, மார்கழி தை ஹேமந்த ருது, மாசி பங்குனி சிசிர ருது. இப்படி 6 ருதுக்கள் உண்டாகிறது அப்படின்னு சொன்னார். வசந்தம், கிரீஷ்மம், வருஷம், சரது, ஹேமந்தம், சிசிரம் அப்படின்னு 6 ருதுக்கள். இந்த 6 ருதுக்கள் எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு பாக்கணும். இது ஒரு விசேஷம். இந்த வசந்த ருத்துவானது 55 நாள் இருக்கும். சித்திர வைகாசி நீங்க கணக்கு பண்ணீங்கன்னாக்க எவ்வளவு வரும்? 55 days இந்த வசந்த ருத்துவானது இருக்கும். கிரீஷ்ம ருத்துவானது 52 days இருக்கும். கிரீஷ்ம ருத்துவும் வருஷ ருத்துவும், வருஷ ருத்து எவ்வளவு நாள் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 62 நாள் இருக்கும். வசந்த ருது 55 நாள், கிரீஷ்ம ருது 52 நாள், வருஷ ருது 62 நாள், சரத் ருது 54 நாள், ஹேமந்த ருத்து மார்கழி தை நீங்க 17 எல்லாம் போகும் மாச ஆரம்பம். நீங்க பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அது 72 நாள் இருக்கும். அப்புறம் சிசிர ருது 64 நாளைக்கு இருக்கும். இப்படி மொத்தமா சேர்த்து 360 நாள். இல்லையா? இந்த 360 நாளை எப்படி நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இது இப்ப வேதத்துல இல்ல, நான் உங்களுக்கு சௌந்தரிய லகரியில நான் 14வது ஸ்லோகத்துல சிதௌஷத் பஞ்சாஷத் விதமகிகே பஞ்சாஷதுதகே உகாஷே த்வாஷஷ்டிஹி சதுரதிக பஞ்சாஷதனிலே திவித்விஷத்ரிகும்ஷத் மனசி ச சதுஷ்ஷஷ்டிரிதிஜே மயூகாம் தேஷாம் நபிபரி தவ பாதாம் புஜயுகம் அப்படின்னு இந்த கணக்கு நான் இப்ப சொன்னேன்னு அது இந்த ஸ்லோகத்துலதான் இருக்கு. இல்லையா? வசந்தமானது 55 நாள், கிரீஷ்மா 52 நாள், வருஷ ருது 62 நாள், சரத் ருது 54 நாள். இதை எப்படி அவர்கள் கணக்கிடுகிறார்கள் அப்படின்னாக்க, உங்களுடைய மூலாதாரம், சுவாதிஷ்டானம் அப்படின்னு 6 இல்லையா? மூலாதாரம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், அனாகதம், விசுத்தி, ஆக்ஞா அப்படின்னு நம்ம கிட்ட சக்கரங்கள் இருக்கு. இந்த 6 சக்கரங்கள்ல 3 பயிற்சி இருக்கு. என்ன எப்படி? அக்னி சக்கரம் ஒண்ணு, அப்புறம் சூரிய சக்கரம், அக்னி கண்டம், சூரிய கண்டம், சந்திர கண்டம் அப்படின்னு பிரிச்சிருக்கு. அதுதான் நம்ம பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி அப்படின்னு இத சகஸ்நாமத்துல பிரிச்சிருக்கோம். அதுல அக்னி கண்டத்துல 108 கிரணங்கள் இருக்கு. சூரிய கண்டத்துல 116 கிரணங்கள், சந்திர கிரணத்துல 136 கிரணங்கள். இப்படி இந்த 6லையும் ஒன்னா சேர்ந்து அது 360 கிரணங்களாக மரீச்சி எப்படி இருக்குன்னா 360 கிரணங்களாக இருக்கு. அதை இங்க வேதத்துல என்ன சொல்லிருக்கு? 6ஆ பிரிச்சு வசந்த ருத்து, கிரீஷ்ம ருத்து, வருஷ ருத்து, சரத் ருத்து, ஹேமந்த ருத்து, சிசிர ருத்துன்னு பிரிச்சு ஒவ்வொன்னும் கிட்டத்தட்ட சாதாரணமா சொன்னா 2 மாசம். ஆனா ஆக்சுவலா உள்ள போனீங்கன்னா 54, 52, 62, 54, 72, 64 இப்படி 360 நாட்கள் ருத்துவாக இருக்கிறது. 6ஆக பிரிஞ்சு அந்த சூரியனுடைய மெயின் சூரியன் தனி, அந்த 7ல 1 அவர், பாக்கி அவர் கூட ஒரு 6 பிறந்தது. இந்த 6 என்ன ஆச்சு? ஷடுத்யமா, இது உத்தியமாச்சு, பிரகாசமாக அப்படிது. எப்படி 6ஆக ஆச்சு அப்படின்னு ரிஷயெல்லாம் சொன்னார்கள். இது தேவஜா, இதுவும் அதிதி தேவா உற்பன்னா இல்லையா? இதுவும் அதிதேவ இந்த விஷயத்தை சொன்னாரு. ராகம் ஜானாகும் சப்தமாஹுவே கஜம் ஷடுத்யமா ரிஷயோ தேவஜா இதி தேஷாம் இஷ்டானி விஹிதானி தாமசஹ. அவர்களுக்கு சன்னாம் ரஷ்மீனாம்
என்னாச்சு ருதுக்களாக வந்தது. அவர்களுக்கெல்லாம் இஷ்டானி விகிதானி, அவர்கள் எல்லாம் பிரகாசமாக இருந்து கொண்டு அவர்களுக்கெல்லாம் அவரவர்களுடைய இஷ்டத்துக்கு பண்ணலாம். இஷ்டானி விகிதானி இதெல்லாம் தேவர்களாலேயே சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னா விகிதானி இந்த 6 ருதுக்களும் அதுல இருந்து தோன்றிட்டு அவர்களுக்கெல்லாம் தேசாம் இஷ்டானி அந்த ருதுக்களுக்கு உரித்தானதான தாமஷா அப்படின்னா தாமா அப்படின்னு நமக்கு தெரியும் இருப்பிடம் அப்படின்னு ஸ்தானம். இந்த 6 ருதுக்களுக்கும் அவாவாளுக்கு உரித்தான ஸ்தானங்களை எல்லாம் விகிதானி பிரஜாபதினா விகிதானி பிரஜாபதியினுடைய விகிதாதி. எதற்காக இப்படி விகிதம் பண்ணார்? அவாவாளுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார் அப்படின்னா இவர்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் எப்படின்னா பகவானால விகிதமாக இருக்கு. எதற்காக? உலகத்தினுடைய நன்மையின் பொருட்டு. எல்லாம் ஒரே மாதிரி சூழ்ச்சியில இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். அதனால பாரத தேசத்துல எப்படி அதை பிரிச்சு வச்சிருக்கோம்னா அந்த வேத கர்மா எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. இங்க வசந்த ருது வந்துருக்குன்னா என்னென்ன கர்மாக்கள்லாம் நம்ம பண்ணணும், இப்படி ஒரு சந்தோஷங்கள்லாம் இருக்கும். கிரீஷ்ம ருது வந்தா அதுக்கு ஒரு கர்மாவை பண்ணணும். ஹேமந்த ருது வந்தா அதுக்கு உண்டான கர்மாக்கள்லாம் தனி. அதுக்கப்புறம் சிசிர ருது வந்துடும் இல்லையா? இப்படி எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு கர்மாக்கள்லாம் நமக்கு விதிக்கப்பட்டது. ஒரு தேவத்தையும் பூஜனை பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்தந்த ருதுக்கு அந்தந்த நைவேத்தியம். நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா கபாலீஸ்வரர் கோவில் போனீங்கன்னா சித்திர மாசமா இந்த நைவேத்தியம், வைகாசி மாசமா இந்த நைவேத்தியம். சித்திர வைகாசியில தான் அது. ஆனி வந்துச்சுன்னா அதுக்கு வேற நைவேத்தியம். ஆவணி புரட்டாசி வந்துச்சுன்னா வேற வேற பங்கன், வேற வேற நைவேத்தியம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் பகவானுடைய ஸ்தானங்கள் இப்படியாக கற்பிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் விகிருதானி ரூபசா வெவ்வேறு ரூபங்களாக அவைகள் எல்லாம் ரேஜந்தே பிரகாசந்தே விராஜந்தே இப்படியாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்லி முதல் புத்தகத்துல சொன்னார். இப்படியாக வசந்த ருது, கிரீஷ்ம ருது, வருஷ ருது, சரத் ருது, ஹேமந்த ருது, சிசிர ருது அப்படின்னு வந்திருக்கு. இந்த வசந்த ருத்துக்கள்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு காரியங்கள்லாம் ரொம்ப பாப்புலராக இருக்கு. வசந்த காலத்துல எடுத்துட்டீங்கன்னா அந்த மரங்கள்லாம் அது என்ன ஆச்சு, அந்த சமயத்துல சருகுகளை எல்லாம் உதிர்த்து போகும். அந்த சமயத்துல வரும் இல்லையா? நம்ம அந்த சமயத்துல நிறைய ஒரு ஒரு காலத்துக்கு ஒவ்வொன்னு பிரதானமாக இருக்கு. அந்தந்த காலத்தை இப்ப வசந்த ருது வந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த காலத்துலதான் உபநயனம் இல்லையா, அது கல்யாணம் இதெல்லாம் அந்த சமயத்துலதான் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சமயத்துலதான் இந்த விஷயங்கள் எல்லாம் நன்றாக கிடைக்கும். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படிதான் கிடைக்கும் அப்படின்னு. அடுத்தது சிசிர ருது வந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்போ இந்த சருகு எல்லாம் உதிர்த்து புதுசு புதுசா கிடைக்கும். இப்படி அந்த இடத்துல பண்ணக்கூடிய குணங்கள் வேற, அந்த இடத்துல பண்ணக்கூடிய பங்கன்லாம் வேற. இப்படி அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பங்கன்களை எல்லாம் பிரிச்சு இப்படியாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சூரியன் தான் என்று நினைத்து அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ண. பாகம் ஜானாகும் சப்த தமாஹுரேகஜம் ஷடுத்யுமாரிஷயோ விதேகஜாதிதி தேஷாமிஷ்டானி விஹிதானி தாமசஹ பாத்ரே ரேஜந்தே விகிருதானி ரூபசஹ கோனு மர்யா அமிதிதஹ சகா சகாயமப்ரவீத் ஜஹாகோ அஸ்மதீஷதே. கோனு மர்யா அமிதிதஹ, ஹே மரியா அப்படின்றாரு. மரியா அப்படின்னா மரணசீலஹா. இப்படி மரணசீலஹா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹே மரியாஹா அப்படின்னாக்க மரணசீலாஹா மனுஷியாஹா இதம் ஏகம் வச்சனம் குருத. ஹே மனுஷனே, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்வி கேட்கையிலே தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னாரு. கோனு யுஷ்மாத்மம் மத்தியே கஹா கலு அமிதிதஹா இதரேன அபாதிதஹா அப்படின்னு அர்த்தம். கோனு உங்களில் யார் அமிதிதஹா ஒருவனால் பழிவாங்கப்படாதவர், யாராலையும் துன்புறுத்தப்படாதவர்களாக இருக்கிறீர்களோ, எந்த நண்பன் உங்களுக்கு எல்லாமே நன்மையை செய்கிறானோ இல்லையா, அந்த நண்பன் உங்களுக்கு ஏதாவது துன்பத்தை நினைப்பானோ, ஒரு நல்ல நண்பனாக இருக்கக்கூடியவன் பண்ண மாட்டான். அப்படி இருக்கக்கூடிய சகா சகா யமப்ரவீத், சகா
அபாதகம் சகாயம் அப்ரவி அப்படின்னு. சகாயம் தனது சிநேகிதனை துன்புறுத்துவான் என்று சொல்லுவானோ, துன்புறுத்தாத ஒரு சிநேகிதன் போய் யாராவது துன்புறுத்துவான் என்று சொல்லுவானோ, சகாயம் அப்ரவி ஜஹாகோ அஸ்மதீஷதே அப்படின்னு யாராவது சொல்லுவானோ, இவனை கைவிட்டு விடுங்கள் அப்படின்னு. அஸ்மது ஈஷதே யாராவது சொல்றதை விரும்புவோமோ, விரும்ப மாட்டோம் இல்லையா? அது இருக்கு சார் இப்ப சொல்றாரு அப்படின்னாக்கா, நம்மளுடைய வேத வாக்கியங்கள் இருக்கு இல்லையா, இந்த வாக்கியங்கள் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு இல்லையா? எந்த மனிதனாவது நன்மையை உபதேசம் செய்கிற சிநேகிதனை பார்த்து இவன் நம்மகிட்ட ஆபத்தை வர இவன் நம்ப கூடாதுன்னு சொல்லுவானோ, அப்படி யாரும் சொல்ல மாட்டான் இல்லையா? அப்படி சொன்னான்னா அவன் என்னாச்சு, நம்பிக்கை துரோகி அப்படின்னு ஆயிடும். ஒரு அந்தரங்க நண்பனாக கருதி அரிய விஷயங்களை சொல்கிறவனை போய் நீ நம்பலன்னாக்கா என்ன அர்த்தம்? அப்படி இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு சொன்னா, நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கிறது சாஸ்திரம் இல்லையா? நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஒரு அந்தரங்க நண்பன் எப்படி சொல்லுவானோ, அப்படி இந்த சாஸ்திரமானது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அந்த சாஸ்திரங்கள் உபதேசிங்க, அதுல அவநம்பிக்கை வைக்கிறதுன்றது நாம செய்யற பெரிய துரோகம். அதனால சாஸ்திரங்கள் என்ன கூறுகின்றனவோ அதுல நம்பிக்கையோட பண்ணணும். அப்படி அவநம்பிக்கை வந்துருக்குன்னு வச்சுங்க, அவங்களுக்கு படிக்கிறீங்க ஆனா அது சொல்றதை கேட்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நம்மளால ஃபாலோ பண்ண முடியல, நம்ம வருத்தப்படலாமே தவிர அதை சொல்லக்கூடாது. சாஸ்திரம் சொல்றது தப்பு அப்படின்னா சொல்லக்கூடாது. சொன்னாக்கா அவநம்பிக்கை, அதுக்கு பேரு மித்திர துரோகம் அப்படின்னு பேரு. மித்திர துரோகமானது நியாயத்துக்கு விரோதமான காரியம் அப்படின்றதை புரிய வைக்கிறதுக்காக இந்த ஸ்லோகம் இருக்குது. கவிதகும் சகாயம் நத்ய வாக்கிய விபாகோ அஸ்து யதி கிருஷ்ணோத்யலகிருஷ்ணோதி. இதை சகவிதகும் தித்யாஜம். தித்யாஜம் அப்படின்னா நம்பாமல் விடுகிறவன். தித்யாஜம் விஸ்வாச ரகிதமாக இருக்கக்கூடியவன். தன் சிநேகிதனை நம்பாமல் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறானோ, சத்திய வாட்சபி. வாட்ச் வாக்கு அப்படின்னா எது வாக்குன்னா வாணியினுடைய வாக்கு, வேத வாக்கு. வேத வாக்கியத்துல பாகஹா ந அவனுக்கு அதிகாரம் இல்லாம போயிடும். யாரு வேதத்தை அவமதிக்கிறானோ அவன் அந்த வேதத்துல சொல்லாததை செய்யலன்னா பரவாயில்லன்ற ஒரு தைரியம் யாருக்கு இருக்கோ, திமிரு யாரு இருக்கோ, அவனுக்கு அதிகாரம் கிடையாது அந்த வேதத்துல. அவன் அந்த வேத வாக்கியங்களை கேட்ட பொழுதிலும் அலகம் சுனோதி அவன் நம்பிக்கையற்றவனாகவே இருக்கிறான். சுனோதி அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு விசேஷங்கள்லாம் இருக்கு. அந்த ஈ அப்படின்ற ஒரு பீஜாட்சரங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இது அருணோபனிஷத்துன்னு சொல்லி, இது மன்மத வித்யைன்னு சொல்லி லக்ஷ்மிதரர் என்ன பண்றாரு, இத அருணோபனிஷத், இது ஸ்ரீவித்யாபரமாக இதுக்கு வியாக்கியானங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்ப நாம பாக்குறது சாயன பாஷ்யத்தை இது வைதீகமாக வைத்துக் கொண்டு பார்க்கிறோம். சில பேர் இதை மீமாம்சா ரீதியா ஆருணகேதுகை சாயனமாக பார்க்கிறார்கள். சில பேர் இதை ஸ்ரீவித்யா சம்பந்தமாக பார்க்கிறார்கள். சகவிதகும் சகாயம் அவனுக்கு வேத வாக்கியத்தினுடைய சாங்ஷன் ஆனது கிடைக்காது. எதி கிருஷ்ணோதி யார் இதை கேட்டாலும் அது அலக்கத்து, அது வீணாகத்தான் இவன் கேட்கிறான். நகி பிரவேதஸ்ய சுகிருதஸ்ய பந்தாமிதி அவன் ஒரு நாளும் புண்ணியமான லோகங்களுக்கு இவன் அந்த மார்க்கத்தை இவன் அடைய முடியாது. வேதத்துல நம்பிக்கை இல்லாமல் போனால் அவன் வேல் லோகத்துக்கு போக முடியாமல் ஆகிவிடும். அப்படி சுகிருதஸ்ய பந்தாம் புண்ணிய மார்கா நகி பிரவேத சர்வதான ஜானாதி அவனுக்கு தெரியாமையே போய்விடும். அதனால என்ன சொல்ற, ததா புத்திமான் புருஷா ரொம்ப எப்படி எழுதுறாங்க சாயன பாஷைகள்லாம் ரொம்ப சத்திய வைக்கிற தத்தோ புத்திமான் புருஷா. ஆகையினால புத்திமானாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனானவன் சக்கியா வேதே அதிவிஸ்வாச ரூபம் துரோகம் பரித்தியா இல்லையா, வேத வாக்கியங்கள்ல முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். வேத வாக்கியங்கள்ல அசிரத்தையாக இருக்கக்கூடிய அது நம்பிக்கை இன்மையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தானேனா
ஆருணகேதுக்க சயனம் அனுஷ்டேத் இது அபிப்பிராயா. இப்படி நம்பிக்கையோக அவன் ஆருணகேதுக்க சயனத்தை அவன் இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி அனுஷ்டானம் பண்ணினானால் அதுல சொல்லி இருக்கக்கூடிய பலமானது அவனுக்கு நிச்சயமாக வரும். இது சப்தா சாகாந்தர பிரதர்சனார்த்தா. இதை பற்றிய வேற சாகைகள் எல்லாம் கூட இந்த கிரேட்னஸ் அபவுட் திஸ் சொல்லியிருக்கு. இந்த சூரியனுடைய ரஷ்மி இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. சப்த சாகாந்தரே பற்றியதே அதா சகித்ரோகச்ச அந்நியாயத்வா. இதுல இருந்து என்ன சொல்றது, ஃப்ரெண்ட்ஷிப் மித்திரதோகம் அப்படின்னு பண்றதுன்றது ஒத்துக்கொள்ள முடியாத அந்நியாய, அது நியாயமே இல்லை என்று சொல்லு. சகா அந்நியஸ்மின் சகா உபலப்தம் வக்தும் அகதி இது பூர்வ மந்திரஸ்ய அபிப்பிராய அப்படின்னு பூர்வ மந்திரத்தினுடைய அபிப்பிராயம் என்ன ஆச்சு, இதையெல்லாம் வேதத்துல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் தெரிந்து கொண்டு இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய அந்த சூரியனை நமஸ்காரம் பண்ணிருக்கையானால் உங்களுக்கு ஆரோக்கியம் பாஸ்கரா அப்படின்னு ஆரோக்கியத்தோட இருக்கணும்னா நம்பிக்கையோடு சொல்லி நமஸ்காரத்தை பண்ணணும். அப்படி இல்ல நம்பிக்கை குறைவாக ஏற்பட்டது ஆனால் இல்லையா, அது நாம வேதம் நமக்கு இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்து கூட அதை ரெக்கக்னைஸ் பண்ணலன்னாக்கா மித்திர துரோகத்தினால நமக்கு என்ன மன கஷ்டங்கள் வருமோ அந்த கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த 2 மந்திரங்கள் வந்தது அப்படின்னு சொல்லி மேலும் ருத்து ருத்துனா நித்யமானா வினநாத விதாபஹா சஷ்டிஷ்ட திரிகும்சகா பல்காஹ சுக்ல கிருஷ்ணௌ ச சாஷ்டிகௌ. ருத்து ருத்துனா நித்யமானா ஒரு ருத்து வந்தது சார், வசந்த ருத்து வந்தது. அது போகும்போது அது என்ன பண்றது, சும்மா போக மாட்டேங்கிறது. அப்படி வசந்த கிரீஷ்ம ருத்துவை இழுத்து விட்டு அது போகுது. ருத்து ருத்துனா நித்தியமானா பிரேரயமானா. அந்த ருத்துவானது இன்னும் ருத்தியமானா பிரேயமானா அபிதாவகா அப்படி சொல்லிட்டு அது ஓடி போறது சார். அபிதாவகா வினநாத், அது அவனை விட்டு ஓடி போகிறது அப்படின்னா வினநாத விசிஷ்ட சப்தத்தையோட போகும்போது என்ன பண்றது, அந்த வேலையெல்லாம் காமிச்சிட்டு போகுது. அந்த வெயில கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றது, மரத்துல பூக்கிறதெல்லாம் குறைக்கிறது, சில பூக்கள் எல்லாம் தள்ளி போய் சில பழங்கள் எல்லாம் தள்ளிட்டு போயிட்டு சில பழங்கள் எல்லாம் உருவாக்குற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தினநாள் இப்படி எல்லாம் பண்ணிட்டு அந்த ருத்துவானது மயங்கிறது. இன்னொரு ருத்துவானது ஓடி வருகிறது. அபிதாவகா அப்படின்னா ஓடி கரெக்டா வந்துடுறது. அது சித்திர வைகாசி போச்சுன்னாக்க கரெக்டா ஆணி ஆடி வந்துடும். ஏமந்தது போச்சுன்னா யோசிச்சு பார்த்தோன்னா அது கூட சில விஷயங்கள்லாம் போட்டு சில விஷயங்கள்லாம் வருது. இப்படி வருது. இப்படி சஷ்டிஷ்ட திரிகும்சகா பல்காஹ வலையோர் அபேதா பல்காஹ இப்படி மாறுதல்கள் இருக்கு. எப்படி சஷ்டிஷ்ட 60 நாளிகை, ஒரு நாளைக்கு 2 முகூர்த்தமானது இல்லையா, 2 முகூர்த்தமானது ஒரு நாள் அப்படின்னு வச்சுருக்கோம். இப்ப 2 நாளிகைகள் ஒரு தினத்து 2 நாளிகை ஒரு முகூர்த்தம். இப்படி 30 முகூர்த்தமானது ஒரு தினம். ஒரு தினத்துல 30 முகூர்த்தங்கள் நமக்கு ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதுல 60 தினங்கள் கொண்ட காலம் ஒரு ருத்து. சாதாரணமா சொல்றதுன்னா 2 மாசம் ஒரு ருத்து. அதுல சுக்லபட்சத்துல 15 நாளைக்கு சந்திரன் பிரகாசிப்பார், 15 நாளைக்கு வெள்ளையா இருக்கும், 15 நாளைக்கு சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா வருவார், கிருஷ்ணபட்சம் வருகிறது. இப்படி சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் 2ம் ஒரு ருத்துல அடங்கி இருக்கு அப்படின்ற விஷயம் சொன்னாங்க. ருத்து ருத்துனா நித்தியமான ஒரு ருத்துனால தூண்டி இன்னொரு ருத்துவானது வேகமா ஓடி சப்தத்தோட நித்தியமான சப்தத்தோட ஓடி வருது. வினநாத பிதாவஹா இல்லையா, அது ஓடுகிறது. அதுக்கப்புறம் 60 எண்ணுள்ள சஷ்டிஷ்ட திரிகும்சகா பல்கா 60 எண்ணுள்ள 30 முகூர்த்தமாக இருக்கக்கூடிய சுக்ல கிருஷ்ணௌ ச சாஷ்டிக பகல் இரவுகள் சமூகம் இப்படி வருகிறது. அதாவது 2ஆக பிரிக்கப்பட்ட 60 நாட்களின் பாகங்கள் வெளுப்பாகவும் கருப்பாகவும் உள்ளன அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வசந்த ருத்துவனுடைய சுபாவங்கள் அப்படின்னு வசந்த ருத்துவனுடைய சுபாவங்களை சொல்லிட்டே வந்தார். தாராகவஸ்தை ஜரதக்ஷா வசந்தோ வசிபிஸ்ஸஹ சம்பத்சரஸ்ய ஸ்தவிதுஹ் வைஷக்ருத்ரதமஸ்மிருதஹ. தாராகவஸ்தைஹி சமந்தாத் ராக
வஸ்திரம். அலிர்கள், புஷ்பங்கள் இதெல்லாம் இந்த சமயத்துல எப்படி புஷ்பங்கள்லாம் பூக்கக்கூடிய நாள் இது. இந்த வசந்த ருதுல இதைதான் அவர் அந்த வசந்த ருதுவானது ஆடையாக அணிஞ்சிருக்கு. இந்த காலத்துல எப்படி இருக்குன்னா வசந்த ருது மழை காலத்துல போல இருக்காது. ஏன் இங்க எல்லாம் காஞ்சி இருக்கும், நல்ல பிளசண்டா இருக்கும். ஸ்திரீ புருஷர்களுக்கு எல்லாம் சிங்காரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதான ஒரு மஞ்சள் சிவப்புன்ற வஸ்திரங்களோட தேவதைகள் எல்லாம் இந்த ருதுவை காப்பாற்றி கொண்டிருக்கிறாங்க. இந்த ருதுல பாத்தீங்கன்னா அதான் முழுக்க கொண்டிருக்கிறார்கள். வசந்த ருது முற்றிலும் சாராக வஸ்திரை ஜலதட்சா சிவப்பு முதலிய வஸ்திரங்களோடு கூடினவர்களாக தேவதைகள் வசந்தோ வசுபிஸ்தா இந்திரனுடைய கூட வசு என்ற தேவைகளோடு கூட பிரஜைகளுக்கு எல்லாம் சுகமான வாழ்வை தருகிறார்கள். சம்பத்சரஸ்ய சவிது இப்படி சம்பத்சரம் என்ற காலத்துக்கு சவிதாவுக்கு இந்த 2 மாதம் வசந்த ருதுன்ற பேர்ல அபிமானமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது பிரைஷகிருத் பிரதமஸ்புதா இந்த ருதுக்கள்லயே வசத்தியாகவும் முதன்மையாகவும் இருக்கக்கூடியது எது தெரியுமா? வசந்த ருது. பிரைஷகிருத் கட்டளை பண்ணிட்டு இந்த வசந்தம் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பத்சர தேவதையானவர் சொல்லிட்டு போயினதுனால இந்த வசந்த ருதுவானது முதல்ல இப்படி வந்தது. அதற்கு பிறகு அமூநாமதயேத்யன்ய அமூநாதயதேத்யன்யான் அமூகுஷ்ச ஏதா வாச பிரயுஜ்யந்தே எத்தைதது பத்ரிஷ்யதே. அமூநாதயா அமூன் பந்துக்கள், வீட்டுக்கு வரக்கூடியவர்கள். வசந்த பிரவருத்தௌ பிராமணானாம் யஜ்ஞ உபநயனாதி பிரவருத்தா தத்ர பிராணினா வாசகா பிரயுஜ்யந்தே. இந்த சமயத்துல யாகங்கள்லாம் பண்ணுவா எல்லாரும் இல்லையா? வசந்த ருது வந்துருச்சுனாக்க வீட்டுல கல்யாணம் வரும், உபநயனம் வரும், எல்லாம் சித்திர வைகாசி வந்துருச்சுன்னா எல்லாம். அப்ப என்ன மெயின் இதுக்கு? ஐயோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க, நம்ம இப்படி பகவான் கிட்ட எடுத்துப்பாங்க, இந்த அரிசி பால் எல்லாத்தையும் பகவான் கொடுத்துருக்கான் வாங்கிக்கணும், இது எல்லாத்தையும் கொடுக்கணும், நம்ம நிறைய தானம் பண்ணணும், நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வரணும், எல்லாரும் சாப்பிடணும், எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கும். இந்த வசந்த ருது வந்துருச்சுனாக்க சித்திர வைகாசி வந்துருக்கும், ஆத்துல பங்கன் எல்லாம் வரும், ஏதாவது வந்துட்டே இருக்கும். அன்னைக்கு 4 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடணும் அப்படின்னா 3 இருக்கக்கூடாது. 50 பேர் 60 பேர் சாப்பிடணும். அடிக்கடி பூஜைகள் எல்லாம் நடக்கும் இல்லையா? வரும் அப்படியே அந்த சிவராத்திரிலேயே ஆரம்பிக்கிறாங்க. வந்த உடனே இப்படி வசந்த ருது வந்துருச்சுன்னா ஆரம்பிக்கும். அமூனாம் அப்படின்னாக்கா ஜனானாம் அப்படின்னு அர்த்தம். இவர்களுக்கெல்லாம் பண்ணோம். அது மட்டும் இல்ல அமோகுஷ்ட பரிரக்ஷதா அப்படின்னா தெரிந்தவர்கள் வருவார்கள், தெரியாதவர்களும் பதினாம். போஜனம் போஜயது யஜ்ஞா உபநயன விவாகாதினா அப்படின்னா போஜனம் போடணும், யஜ்ஞம். அது மாத்திரம் இல்ல, இத பரவர்கள் வைதிகர்கள் அப்புறம் இதர பிராமணர் அவர்களும் வருவார்கள். அவர்களையும் நம்ம காண்பாக்காது. வசந்த காலம் வந்துச்சுன்னா அவளும் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் ரோட்ல நடமாட்டம் எல்லாம் ஜாஸ்தியா. பரிரக்ஷதா எப்படி பரிரட்சணம் பண்றோம்? தானேன தனாதி தானேன போஜனேன நிறைய அவர்களுக்கெல்லாம் போஜனம் போடணும், எல்லாருக்கும் தானனம் பண்ணணும். ஏதா வாச பிரமுச்சந்தே இப்படி அல்லவா வேதங்கள் சொல்லுகிறது. யஜ்ஞ உபநாயகத்தா வதந்தி இப்படித்தானே வேதங்கள் எல்லாம் நமக்கு வேத வச்சனமும் இப்படித்தான் சொல்லுகிறது. ஏதாக 2 வச்சனமும் என்ன சொல்றது? நிறைய போக்கியமான காரியங்களை பண்ணுங்க, தான் காரியங்கள்லாம் பண்ணணும். எத்திரை தது பத்ரிஷ்யதே இப்படி அல்லவா திருஷ்யத்தே சோயம் வசந்தா இப்படி அல்லவா இந்த வசந்த காலமானது பார்க்கப்படுகிறது. இந்த வசந்த காலம் வந்துருச்சுனாக்க என்ன பண்ணோம்? பந்துக்களுக்கெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு பண்ணணும், நிறைய நல்ல சத்காரியங்கள்லாம் பண்ணணும், வரவாளுக்கெல்லாம் தனம் தானியங்கள்லாம் கொடுக்கக்கூடியதுக்கு ஹேதுவாக இருக்கிறதுனால இது ரொம்ப விசேஷமாக இருக்கு. ஏததேவ விஜானீயாத் பிரமாணம் காலபத்யே ஏததேவ பிரமாணம் காலபத்யே விஜானீயாத் போட்டீங்கன்னா என்ன அருமையை பார்ப்பாங்க. ஏததேவ விஜானீயாத் பிரமாணம் காலபத்யே ஏததேவ பிரமாணம் இருக்க இதுதான் வேத பிரமாணம், இதுதான் காலபத்யம். இந்த கால விசேஷங்கள் விஷயமாக
இதை இருக்கு என்பதை விஜயானியா நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த வசந்த ருதுவனுடைய இதெல்லாம் தெரியணும். விசேஷனம் துவக்ஷ்யாமஹா, இதை தவிர மற்ற ருதுக்கெல்லாமும் இருக்கு. அதையும் அந்த விசேஷத்தையும் உங்களுக்கு சொல்றதுதான் நியாயம் அப்படின்னு வேதம் நினைக்கிறது. ருதுனாம் தன் நிபோதத்தை, அந்த ருதுக்களையும் நீங்கள் நன்கு அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார். இப்போ வசந்த ருதுவம் முடிச்சுட்டார். வசந்த ருதுவம் முடிச்சுட்டு இப்போ கிரீஷ்ம ருது அதை பத்தி சொல்றார். சுக்லவாசா ருத்ரகணஹ கிரீஷ்மேனா வர்த்ததே சஹ நியகம் நிஜஹன் கிருதிலீக்கும் சர்வான் ஜோதிஷா பிரதிஜ்ஞேன சஹ அப்படின்னு சொன்னார். சுக்லவாசா ருத்ரகணஹ கிரீஷ்மேனா வர்த்ததே சஹ. இப்போ கிரீஷ்ம ருத்துவை பத்தி சொல்லுகிறார். கிரீஷ்ம ருத்துவானது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, சுக்லவாசா விஸ்வம்ன்ற ஒரு விவகாரம் இருக்கு. அதுக்கு காரணம் இல்ல, சூரிய கிரகணங்கள் 2 மாசம் ஒரு இடத்துல இருக்கு. அந்த 2 மாசம் அது என்ன பண்றது எப்படி இருக்கு அப்படின்னா, சுக்லவாசா ருத்ரகணஹா, சுக்லவாசா அப்படின்னாக்க வெள்ள டிரெஸ் போட்டு அந்த தேவதைகள் அபிமான தேவதைகள் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, ருத்ரகணஹா 11 ருத்ரர்கள் இருக்கிறார்கள் இல்லையா. 11 ருத்ரர்கள் சூரியனுக்கு வெள்ள வஸ்திரம் தரித்து ருத்ரகணங்கள் இந்த ஊர் முழுக்க அப்ப சஞ்சரிக்கிறது இல்லையா. அப்படி சஞ்சரிக்கும் போது அது இருக்கும் பொழுது உபதேசம். இப்போ அந்தந்த ருத்துல அந்தந்த தேவதைகள் அந்தந்த வேஷத்தோட சஞ்சரிக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு கண்ணுக்கு தெரியாம இந்த ருத்துல இந்த தேவதைகள்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்ட ருத்ரகணஹா கிரீஷ்மேன ஆவர்த்ததே சஹ. கிரீஷ்ம காலத்துல எல்லாரையும் நம்மளை சுற்றி வெளுத்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டு நம்மளை எல்லாம் காப்பாற்றுறதுக்காக இந்த தேவதைகள் எல்லாம் நம்மளை சுற்றி கொண்டிருக்கிறது சூரிய ரஷ்மி ரூபத்துல. அதுக்காக சூரியனுக்கு நம்ம நமஸ்காரம் பண்றோம். நிஜஹன் கிருதிகீம் சர்வான், இப்படி 11 ருத்ரர்களும் முழுக்க இந்த உலகம் இந்த கிரீஷ்ம ருதுல ஆடி மாசத்துல பிரகாசமாக எல்லாரும் சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ருத்ரகணங்கள்லாம் தேஜஸ்னால சமஸ்தமான பூமியையும் அந்த சமயத்துல அவர்கள் சுத்தர பிரகாசத்தை தாங்க முடியாம அந்த பூமியானது நீ தகன்ன பிருத்திவியும் சூடா பூமி முழுக்க இல்லையா. கோடை காலத்துல சூடா இது அவளுடைய தேஜஸ் எல்லாரும் ருத்ரகணங்கள்லாம் போறதுனால அந்த சமயத்துல ஊரெல்லாம் தேஜஸ் இருக்கிறதுனால சமஸ்த பூமியும் உங்களுக்கு அதிக தாபத்தை கொடுப்பதாக இருக்கு. ஜோதிஷா பிரதிஜ்ஞேன, அவருடைய ஜோதிஷனுடைய காரணத்தினால இந்த பூமி முழுக்க அப்படி ஆகிறது அப்படின்னு சொன்னார். இப்படி இந்த கிரீஷ்ம ருதுன்னு சொல்லக்கூடிய ஆடி என்ற மாதத்துல வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே. ஆனா இது தெரியாத விஷயம், அந்த சமயத்துல வெறுப்பு வஸ்திரம் கட்டிட்டு ருத்ரகணங்கள்லாம் சூரியனோட சேர்ந்து பூமி முழுக்க சஞ்சரிக்கிறது நம்மளை சுற்றி. அதனால இந்த மந்திரத்தின் மூலமாக இந்த உபதேசத்தை அறிந்ததுனால அந்த தேவதைகளை உடைய அனுகிரகத்தை நாம பெறலாம் நமஸ்காரம் பண்ணுவதன் மூலமா. அப்படி உபதேசிக்கப்பட்ட பிரகாரமாக அந்தந்த ருதுக்கள்ல அந்தந்த தேவதைகள் அந்தந்த வேஷத்துக்கு உரியதோட இருக்கார். ஆயிடுச்சு. அதற்கு பிறகு இப்போ வருஷ ருது. அதுக்கோ துக்க சக்ஷுரிவ தத்மாபி தைவ திருஷ்யதே சீதேனாப்யதயன் இவ ருதக்ஷைவ திருஷ்யதே அப்படிங்க. அதுக்கா துக்க இதனம் துக்கமற்றதாக இருக்கக்கூடியது, ஆனா துக்கத்தோட இருக்க கண்ணோட இருக்க மாதிரி இருக்கக்கூடியது இந்த வருஷ ருது. அது என்ன பண்றது, அது என்ன மஞ்ச வஸ்திரத்தோட இருக்காம தேவதைகள்லாம் அந்த சமயத்துல என்ன பண்றாங்க, மஞ்ச வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். உண்மையிலேயே வருஷ ருதுவானது துக்கம் இல்லாத ஒரு ருது, ஆனாலும் துப்பக்கத்தை அனுபவிக்கிற கண்கள் போல இருக்கிறது. அந்த சமயத்துல எல்லாம் மஞ்சளாக காணப்படுற மாதிரி ஒரு தோற்றத்தை, ஒரு மாயமான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆனா குளிர்ச்சியான காற்று அந்த
சமயத்துல வர ஆரம்பிக்கிறது. சீதேனா வியதன் இவ இந்த கலைஞன மான் குரு அப்படின்னாக்க மான். இந்த மான் ஆனது என்ன பண்ணும், எப்பொழுதுமே ஒரு பயம் ஒண்ணு இருக்கும். அந்த மானுடைய கண்ணுல பாத்தீங்கன்னா ஒரு பயம். மானுடைய பார்வையில ஒரு விசேஷம் இருக்கு. ருருன்னு ஒரு மானுடைய விசேஷம். அந்த ருருவானது எப்படி இருக்குன்னாக்க பயத்தோட பாக்குற மாதிரி இருக்கு. இந்த வருஷா காலம் வந்துருச்சுனாக்க எல்லாருக்கும் பயம், ஐயோ வியாதி எல்லாம் வந்துருமோ அப்படின்ற பயங்கள்லாம் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா உண்மையிலேயே அது துக்கமற்றதான காலம்னு அது தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. கிரீஷ்ம ருத்துவல அதிகமா வெயில் காய்ஞ்சுது. இப்ப வருஷ ருத்துவல கொஞ்சம் கொஞ்சமா மழை பெய்ய ஆரம்பிக்கும். அதனால இப்ப மழை பெஞ்சதுன்னு வச்சுக்க, திடீர்னு உஷ்ணத்தை கலக்க விடும் மழை பெஞ்சதுன்னா. அதனால என்ன பண்ணுவோம்னா வியாக்கியானத்துல பெரியவங்களா மஞ்ச காமால போன்ற நோய்கள்லாம் வரும் அந்த சமயத்துல. அதனால ஜாகிரதையா இருக்கணும். பிராணிகள் எல்லாம் ரொம்ப வருந்தும் இல்லையா. அதனாலதான் அவர் இந்த மான் எக்ஸாம்பிள் எடுத்துருக்காரு. அது மாத்திரம் இல்ல, வருஷ ருத்துவல ரோகங்கள்லாம் காணப்படும். பனிகாலத்துல குளிர்ச்சியை கொடுக்கிற காற்றெல்லாம் இந்த இடத்துல இப்போ வரதுனால கொஞ்சம் பிராணிகளுக்கெல்லாம் கஷ்டங்கள்லாம் உண்டாகும். ஆகையினால இந்த வருஷ ருத்துவல வரக்கூடிய மழையினால மலைக்காடு முதலிய பொருள்கள்லாம் உணவுப் பொருள்கள்லாம் திருப்தி ஆகிறது அப்படின்னு. மான்கள் பயமாக இருந்தாலும் அந்த மான்கள் எல்லாம் சரீர புஷ்டியோட குரு தட்சகான்னு சொன்னதுனால தட்சமாக தான் இருக்கும். அது பயப்படுறதை தவிர எல்லாம் அதுக்கு கிடைக்கும். அதனால இந்த வருஷ ருத்துவுக்கும் சூரியன் தான் நாயகனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லு. चक्षुषी या वै प्रजा प्रगृह्यन्ते संवत्सरास्ता प्रगृह्यन्ते ह्लादयते आह्लादयते. பிரகலாதன் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வருஷத்துக்கு. ஜுவலத செய்வ, எங்க பார்த்தாலும் ஜலம் செழிப்பு எல்லா இடத்துலயும். சாமியதா சக்ஷுஷி, எல்லாம் பாருங்க. சாமியம் அத்திய சக்ஷுஷி அப்படின்னாக்க கண்கள்ல இருக்கக்கூடிய வெப்பம் இருக்கு இல்லையா. எல்லாருக்கும் கண்ணுல வெப்பம் ஏற்படுது 2 மாசம் கிரீஷ்ம ருத்துலயும் கோடையிலையும். அதெல்லாம் எப்ப தனி இந்த வருஷ ருத்து வந்த உடனே கண்கள்ல இருக்கக்கூடிய வெப்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சமனமாகும். யோவை பிரஜா பிரகுஷந்தே, எல்லாம் இந்த தொழிலிருந்து நழுவலாம் அப்படின்னு பார்ப்பார்கள். அந்த மாதிரி அந்த சமயத்துல தொழில நல்லா விருத்தி அடையும் போது மழை வரும். வரக்கூடிய காலம் வருஷ ருத்து வந்துருச்சுன்னா வெளியா எல்லாரும் உழைக்கிறதுக்கு தயாராகணும். ஆனா அந்த சமயத்துல சோம்பேறித்தனம் வரும். சோம்பேறித்தனம் எல்லாரும் போஸ்ட்போன் பண்ணிடுவான் அந்த வெதருக்கு பயந்து. அப்படி பண்ணாம சுறுன்னு அந்த சமயத்துலதான் உங்களுடைய வேலையை நீங்க ஆரம்பிக்கணும். அப்படியே யோவை யார் ஒருவன் பிரகிருஷ்யந்தே, அந்த பொறுப்புல இருந்து நழுவி தொழில் புரியாம அந்த வருஷ ருத்துல விட்டான்னாக்க பான் பண்றது வேதம். சம்பத்தராத்தா பிரகிருஷ்யந்தே, வருஷம் முழுக்க அவன் வாழ்க்கை நாசமா தொழில் முனையில இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்? யா பிரதிஷ்டந்தி, நல்ல பீஜாவாபங்கள்லாம் அப்பதான் பண்ணணும். தொழில ஈடுபடணும். நிறைய நாட்டெல்லாம் நடணும். அப்பதான் சம்பத்தரேதா பிரதிஷ்டந்தி. வருஷம் முழுக்க அவன் ஹாப்பியா இருக்கான். வருஷாப்திய, இந்த வருஷ ருத்துனாலதான் இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் அடைய முடியும் அப்படின்னு. வருஷ ருத்துவானது மழையை பொய்கின்ற காலம். இந்த பயிரிடுவதற்கு மழை வரும். இந்த சமயத்துல நீங்க விதை விதைக்காம போன்ற சோம்பேறிகளாக இருந்தா இந்த காலத்தை நழுவி விடுவீர்கள். ஆகையினால அந்த சமயத்துல உங்களுடைய கண்ணு எல்லாம் நல்லா இருக்கும். ஆகையினால இந்த ருத்துல விதை வைப்பது, விதைக்கிறது முதலிய காரியங்களை செய்து யார் இருக்கிறார்களோ அவர்கள் அறுவடை காலத்துல ஓதிய சம்பத்தரே பிரதிஷ்ட, வருஷத்துக்கு உண்டான பொருள்கள் அவர்களுக்கு கிடைக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? வருஷ ருத்துவில் இருந்துதான். வருஷாப்தியா அப்படின்னு சுனோத்யான் சர்வமேவ சச்ச இது கிருதியோடு வாகா. இப்படியாக தாயாசுமே சூரியநாராயணத்வா காரியாசுவச்சம் சுவத்தலாம்பாகமே சூரியநாராயணத்வாமி நமஹ. ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு வசந்த ருத்து, கிரீஷ்ம ருத்து, வருஷ ருத்து
அடுத்த வார்த்தையை கைமணி பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.